பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோட 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அவரைக்காய், பச்சை பட்டாணி, தக்காளி. இதோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட போகிறோம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி தாளித்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிசிபெல்லாபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு நல்ல லன்ச் ரெசிபியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.